ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தொடர்ந்து அங்கிருந்து ஏதோமியர் ஏலாத்துக்குள் நுழைந்து இன்று வரை அங்கு வாழ்ந்து வருகின்றனர். ஏதோமியர் அப்படின்னா கைப்பற்றியவர்கள் யாரா இருக்க வேண்டும்? ஏதோமியர். இன்று வரை என்றால் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது வரை, இந்த அரசர்கள் புத்தகம் எழுதப்படுகிறது வரை யாருதான் தங்கியிருக்கிறா? அந்த பகுதியில் யூதா நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, தென்னாட்டு மக்கள் அல்ல, ஏதோமியர்கள் தான் வாழ்ந்து வருகிறார்கள். தொடர்ந்து 7ஆம் வசனம். எனவே ஆகாசு அசிரிய மன்னன் திக்லர் பேசரிடம் தூதனுப்பி. எனவே ஆகாசு அசிரிய மன்னன் திக்லத் பிளேசரிடம் தூது அனுப்பி. இப்போ புரிகிறதா? இப்போ ரெண்டு பக்கமும் அவனுக்கு பிரச்சனை. மத்தளத்துக்கு ஒரு பக்கம் மட்டும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பக்கமும் பிரச்சனை. அப்போ ரெண்டு பக்கம் பிரச்சனைனா வேறு வழி இல்லை. அவன் இப்போ யார்கிட்ட தான் போய் ஆகணும், யாருக்கால தான் விழ வேண்டி இருக்கிறது? அசிரிய மன்னன் திக்லத் பிளேசரிடம் அவன் காலில் போய் விழுகிறான், அவனுக்கு தூது அனுப்புகிறான். எனவே தான் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பகுதி 5ஆம் வசனத்தில் அவர்களால் அவனை தோற்கடிக்க, அதாவது ஆகாசை தோற்கடிக்க இயலவில்லை. ஏன் தோற்கடிக்க இயலவில்லை? இந்த சிரியா எப்ராயிம் போரை நடத்தி கொண்டு இருக்கிற இந்த வேளையில் இதை எதிர்த்து இந்த ஆகாசு யாருடைய துணையை நாடிக்கொண்டிருக்கிறான்? திக்லத் பிளேசருடைய, 3ஆம் திக்லத் பிளேசர் அசிரிய மன்னனுடைய துணையை கேட்டு ஆள் அனுப்புகிறான், தூது அனுப்புகிறான். அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்கள். நான் பணியாளன், மகன், நீ புறப்பட்டு வந்து எனக்கு எதிராய் முற்றுகை இட்டிருக்கும் சிரியா மன்னன் கையிலிருந்து இஸ்ரேல் அரசன் கையிலிருந்தும் என்னை விடுவிப்பீர் என்று சொன்னான். ஆக அவன் கீழேயே படுத்துட்டான், தண்டனிட்டு வணங்கிட்டான். எந்த அளவுக்கு சொல்றான்னா, நான் உன் பணியாளன், ஐ எம் யுவர் சர்வன்ட், ஸ்லேவ் அப்படிங்கிறான். நான் உனக்கு அடிமை அப்படிங்கிறான். அதுதான் பொருள். பணியாளன் என்று இங்கே சொல்லுவதனுடைய உண்மையான பொருள் என்னன்னா, நான் வந்து உன் அடிமை, உன்னுடைய மகன். பாருங்க, இதுதான் நான் சொன்னேன், தண்டல்காரன் காலை விழுவதற்போல சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு. சண்டைக்காரன் கையிலேயே காலில் விழுந்துட்டா தண்டல்காரன் காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சண்டைக்காரன் தான் யாரை அனுப்புகிறான்? தண்டல்காரனை அனுப்புகிறான். இந்த தண்டல்காரன் காலில் ஏன் விழணும்? நான் வந்து சண்டை போட்டவன் காலில் விழுந்துடுறேன் என்று சொல்லி, சண்டைக்கு யார் போக போகிறா? இந்த சண்டைக்கு வர வேண்டும் என்று பாதுகாக்கத்தான் இவர்கள் நிற்கிறாங்க. யார்? சிரியாவும் வடநாடும். ஆக இப்போ இந்த முற்றுகையிலிருந்து காப்பதற்காக யார்கிட்ட போய் நிற்கிறான்? அசிரியாவுடைய காலில் போய் நிற்கிறான். அந்த அளவுக்கு கேவலமாக தன்னை முன்னிலைப்படுத்துகிறான். தன்னை அடிமை என்கிறான், உன்னுடைய மகன் என்கிறான். நீ புறப்பட்டு வந்தால் சும்மா இல்லை, படையோடு வந்து எனக்கு எதிராக முற்றுகையிட்டு இருக்கும் எருசலேமை சுற்றி அந்த வளைத்து கொண்டிருக்கும், வெளியேற முடியாமல் நிற்கிற இந்த நிலையில் சிரியா மன்னனும் அதே மாதிரி இஸ்ரேல் அரசனும் அவன் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து என்னை விடுவி. அப்போ வினையை யார் கூட்டு வர்றா? ஆகாசே கூட்டு வர்றான். தனக்கான வினையை அவனே கூட்டு வர்றான். கூட்டிட்டு, அதாவது எதிரியை வந்து வலிய போய் கூட்டிகிட்டு வருவது போல.
தன்னை முழுவதும் அழிக்கப் போகிற ஒரு அழிவு சக்தியை, அவன் அழிவு சக்தி தான், அழிவுக்குரிய ஆற்றல் தான். யார்? அசிரியர்கள். அந்த அழிவை தானே வெத்தலை தாம்பலம் வச்சு கூட்டு வர்ற மாதிரி அவன் காலில் போய் விழுகிறான். இவன் கூட சமரசம் அல்லது சமாதானம் அல்லது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துப்பல எதிரியே கூட்டு வரான். நீ என்னை காப்பாற்று என்று அவன் காலில் விழுகிறான். என்ன நடந்தது? திக்லத் பிளேசர், 3ஆம் திக்லத் பிளேசர் 8ஆம் வசனம். மேலும் ஆகாசு ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனை கருவூலங்களிலும் இருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசிரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக அனுப்பி வைத்தான். அது மட்டுமில்லை, நீ போனது மட்டுமில்லை, அந்த தூதுவர்கள் என்ன கொண்டு போகிறாங்க? இவனுக்கு அன்பளிப்பு கொண்டு போகிறார்கள். என்ன அன்பளிப்பு? அரண்மனையிலும் அதே மாதிரி ஆண்டவருடைய இல்லத்திலும் கருவூலங்களில் சேர்த்து வைத்திருந்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து அசிரிய மன்னனுக்கு அன்பளிப்பாக இந்த தூதுவர்களிடத்தில் அனுப்பி வைக்கிறான். சும்மா வருவானா திக்லத் பிளேசரு? அவன் அவ்வளவு படையை கொண்டு வரனா அதுக்கான செலவுகள் யார் கொடுப்பது? அதுக்காகத்தான் இவ்வளவு பொன்னும் பொருளும். ஏற்கனவே நாம் அரசர்கள் 2வது புத்தகம் 12ஆம் வசனம் 17 முதல் 18 அங்கே சிரியா மன்னன் ஆசவேலுக்கு எருசலேமை முற்றுகையிடாதேன்னு சொல்லி இவனுடைய தாத்தா யோவாசுடைய மகன்தான் அமத்சியாவுடைய மகன்தான் உசியாவுடைய மகன்தான் ஆகாசு. இந்த யோவாஸ் என்ன பண்ணுறான்? எப்பா நீ எருசலேமுக்கு வராத, அவன் வேற எங்கேயோ போகிறான். அவன் பிலிஸ்தியர்களை விரட்ட போகிறான். போகிற வழியில் அவன் எருசலேம் பக்கம் வந்துட்டு போகலாம் அப்படின்னு வர்றான். எருசலேம் வந்தால் தன்னுடைய நாட்டையும் பதவியும் பறித்து விடுவான் என்று சொல்லி இவன் என்ன பண்ணுறான்? சிரியா அரசன் ஆசவேலுக்கு நீ எருசலேமை முற்றுகையிடாமல் போ அப்படின்னு சொல்லி யோவாசு கருவூலத்தையே திறந்து விடுவான். அதுதான் நம்ம பார்க்குறோம். 12ஆம் அதிகாரம் 17 முதல் 18 2 அரசர்கள் 12ஆம் அதிகாரத்தில் யோவாசு ஆட்சி செய்த காலம். அதன் பிறகு இஸ்ரேலின் அரசன் யோவாசு என்ன பண்ணுவான்? அமத்சியா ஆட்சி செய்த காலத்தில் அவன் போர் செய்யாதடா, போருக்கு வராது, இவன் ஒத்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவான் அமத்சியா. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? நீ போருக்கெல்லாம் கூப்பிடாத, நீ அமைதியாயிரு, நீ ஏதோமை வெற்றி கொண்டது சரிதான், அதுக்காக நீ கண்ணு மண்ணு தெரியாமல் நீ குதிக்காத, வானத்துக்கும் பூமிக்கு இடையில் குதிக்காத, அதனால் அமைதியாக இருந்து நீ அடைந்த அந்த வெற்றியை கொண்டாடு அப்படின்னு சொன்னான். நீ தலை தரித்து ஆடாத அப்படின்னு. ஆனால் இவன் என்ன சொன்னான்? அதுக்கு பணியலை. உடனே அவன் பெரும் படையோடு பெர்ஷமேஸில் படையை தோல்வியடைச்சு இவன் கைது பண்ணான், சிறைப்பிடித்து கொண்டு எருசலேமிலே என்ன பண்ணான்? எருசலேமில் உள்ள கருவூலம், அரண்மனை கருவூலம், அதே மாதிரி ஆலயத்தில் உள்ள கருவூலம் எல்லாத்திலும் இருந்து பொன் வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனான். இதை நம்ம அரசர்கள் 2 அரசர்கள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்குறோம். ஆக ஏற்கனவே எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது. மிச்சம் மீதி இருக்கிறதையும் யார் பண்ணுறா? இப்போ ஆகாசு கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். இந்த அசிரியாவை நாடுவதனால ஆண்டவரை நாடுவதற்கு பதிலாக இவன் யாரை நாடுகிறான்? அசிரியாவுடைய துணையை நாடுகிறான். அதற்கு இவன் கொடுக்கிற விலைதான் கருவூலம். கருவூலத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் எல்லாத்தையும் அவன் அன்பளிப்பாக கொடுக்கிறான். இதே போல எல்லாத்தையும் கருவூலத்தை திறந்து பிடித்தவர்கள் தான் இவனுடைய பாரம்பரியம். இவனுடைய தாத்தாவும் அதே மாதிரி அமத்சியா, இவனுடைய 2 பேரும் தாத்தா தான். இவனுடைய 2 தாத்தாக்கள், யோவாசும் அதே மாதிரி யோவாசுக்கு பின்னால் வந்த அமத்சியா, இவர்கள் எல்லாரும் இந்த கருவூலத்தை திறந்து விட்டவர்கள் எதிரிகளுக்கு. இப்பொழுது அதே பாரம்பரியத்தில் வந்த ஆகாசும் எதிரியாக இருக்கிற சிரியாவுக்கு தன்னுடைய கருவூலத்தை திறந்து விட்டிருக்கிறான். தொடர்ந்து 9. அசிரிய மன்னன் அதற்கு இணங்கி தமஸ்குவை கைப்பற்றி அதன் குடிமக்களை கீர் என்னும் நகருக்கு நாடு கடத்தினான். அசிரிய மன்னன், அதாவது அசிரிய மன்னன் யார்? 3ஆம் திக்லத் பிளேசர்.
உடனே செயல்படுகிறான். இவ்வளவு பொண்ணும் பொருளையும் கொடுத்த பராமரிச்சுமா இருக்க முடியுமா? அதற்கு அவன் பரிசாக கொடுப்பது தான் சிரியாவை முழுவதுமாக அழிப்பது, தமஸ்கை கைப்பற்றுவது, தமஸ்கை முழுமையாக அழிப்பது. அந்த சிரியாவில் இருந்த மக்களை எல்லாம் எங்கே அவன் நாடு கடத்துகிறான்? கீருக்கு நாடு கடத்தான். கீர் என்பது மெசபத்தோமியா, அதாவது அசிரியாவைத்தான் கீர் என்று அழைப்பார்கள். அசிரியாவிற்கு நாடு கடத்துகிறான். இந்த கீர் என்கிற அந்த சொல் வழக்கு ஏற்கனவே ஆமோஸில் வருகிறது. இங்கே இருக்கிற இந்த 9ஆம் வசனத்தில் வருகின்ற அதே கீர் என்கிற சொல் வந்து ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 5 வருகிறது. ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் 5 சிரியா, அதாவது ஆராம், சிரியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கிறது, ஆராம் என்கிற பெயரும் இருக்கிறது. என்றால் அவர்கள் அரமேயம் பேசுகிறவர்கள். அரமேயம் பேசுவதனால் அவங்களுக்கு வந்து ஆராம் என்கிற பெயரும் இருக்கிறது. அரசர்கள் புத்தகத்தில் வழக்கமாக சிரியாவை வந்து ஆராம் என்றும் அழைப்பது வழக்கம். இங்கே வந்து குறிப்பாக இறைவாக்கினர் எலியா, எலிசேயு கதை பாரம்பரியத்தில் வந்து சிரியா என்கிற பேரே வராது. சிரியாவுக்கு வருகின்ற பேர் வந்து ஆராம் தான். எனவே இந்த ஆராமை, சிரியாவை கீருக்கு நாடு கடத்துவது பற்றி ஆமோஸ் இறைவாக்கு உரைப்பார் 1:5. அதே ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சிரியர் கீரில் இருந்தும் இஸ்ரேலர் எகிப்திலிருந்தும் பிலிஸ்தியர் கப்தோரிலிருந்தும் யாரால் விடுவிக்கப்பட்டார்கள்? யாவேயால் விடுவிக்கப்பட்டார்கள் என்று பேசுவார். அதாவது சிரியர்கள் கீரிலிருந்து, கீர் என்றால் கீருக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள், இப்பொழுது கீரிலிருந்து மீண்டும் யாவேயால் அல்லது இஸ்ரேலின் கடவுளால் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 7 சொல்வார். அந்த கீரிலிருந்து சீரியர்கள் மட்டுமல்ல, அதாவது அசிரியாவிலிருந்து சிரியர்கள் மட்டுமல்ல, எகிப்திலிருந்து இஸ்ரேலரை விடுவித்ததும் யாவேதான். அதே மாதிரி கப்தோர் என்றால் கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவில் இந்த பிலிஸ்தியர்கள்லாம் அடிமைப்பட்டு இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் கிரேத்தா தீவு வந்து பிலிஸ்தியர்களை எல்லாம் முழுமையாக அடிமைப்படுத்தியது. அந்த கப்தோர் என்கிற அந்த கிரேத்தா தீவிலிருந்து பிலிஸ்தியர்களை விடுவித்தவரும் யார்தான்? யாவே கடவுள் தான் என்று ஆமோஸ் வந்து விளக்கம் சொல்வார். யாவே கடவுள் விடுவிக்கின்ற கடவுள், அடிமைகளை விடுவிக்கின்ற கடவுள். அவர் இஸ்ராயல் மக்களை மட்டும் எகிப்திலிருந்து விடுவிக்கலை, அவர் வந்து கீரிலிருந்து ஆராம் மக்களை, அதாவது சிரியர்களை அசிரியாவிலிருந்து விடுவித்திருக்கிறார். பிலிஸ்தியர்களையும், பிலிஸ்தியர்கள் என்பது இஸ்ராயலுடைய எதிரிகள், அவர்களையும் இங்கிருந்து விடுவித்திருக்கிறார். கப்தோரிலிருந்து, அதாவது கிரேத்தா தீவிலிருந்து விடுவித்திருக்கிறார் என்று அந்த கீரை பற்றி சொல்வார். ஏசாயாவும் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கீர் ஏலாமுடன் இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்வார். அதாவது கீரும் ஏலாமும் ஏறக்குறைய ஒன்று தான். ஏலாம் என்பது பிந்தைய பெயர், கீர் என்பது முந்தைய பெயர். இது வந்து இன்றைக்கு ஈரான் ஈராக் பகுதியைத்தான் சுட்டி காட்டுகிறது. இந்த கீர் என்பது அது வந்து ஒரு காலகட்டத்தில் ஏலாம், நம்ம திருத்தூரில் பணியின் உள்ள ஏலாமிலிருந்தெல்லாம் யூதர்கள் வந்தார்கள். அந்த பெந்தகோஸ்து பெருவிழா அன்று அவர்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்ற செய்தி இருக்கும் 2ஆம் அதிகாரத்தில். அந்த ஏலாம் என்பது இந்த கீரைத்தான் சுட்டி காட்டுகிறது, இந்த கீர் என்கின்ற பகுதியை. எனவே ஏலாமியர் அல்லது கீர் அல்லது அசீரியர்கள் என்றால் எல்லாமே ஒன்று தான். இதில் இன்னொன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன், ஆண்டவரை நாடுவதற்கு பதிலாக இந்த ஆகாஷ் யாரை நாடி இருக்கிறான்? 3ஆம் திக்லத் பிளேஸரை நாடி இருக்கிறான். இவன் வந்து திக்லத் பிளேஸ் வந்து 745 727 வரை ஏறக்குறைய 18 ஆண்டுகள் வந்து முழுக்க அவன் இந்த மத்திய தரைக்கடலில் ஒட்டியிருக்கிற நாடுகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான், தன்னுடைய ஆள்கைக்கு கொண்டு வந்து விட்டான். ஆனால் இதற்கு குறை சொல்லக்கூடிய நபர்கள் வந்து வெறுமனே இந்த 3ஆம் திக்லத் பிளேஸ் மட்டுமல்ல, இந்த மத்தியத்தரைக்கடலை ஒட்டி இருக்கிற நாடுகள், அங்கே நடந்த ஒரு சரியான தலைமைத்துவம் இல்லாத நிலை, இவர்களால் ஒன்று சேர இயலவில்லை, அல்லது இவர்களிடத்தில் முழுமையாக இறைவனை நம்பக்கூடிய தன்மைகள் இல்லை. ஒழுக்கமான, உண்மையான, நீதியான அரசுத்துவம் அங்கே இல்லை. எல்லாமே செயலிழந்து விட்டது.
அந்த அடிப்படையில் தான் விவிலியத்தில் பல பகுதிகளில் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தெளிவு கிடைக்கும். விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீ அவர் சொல் கேட்டு நடந்தால், நான் சொல்வது யாவற்றையும் கேட்டு செயல்பட்டால், நான் உன் எதிரிகளுக்கு எதிரியும் உன் பகைவர்களுக்கு பகைவரும் ஆவேன். யாவே சொல்லுகிறார் 23ஆம் அதிகாரம் விடுதலை பயணம் 22. அதாவது நீ யாவே சொல்லை கேட்டால், அவர் சொல்படி செயல்பட்டால், உன் எதிரிக்கு நான் எதிரியாகவும் பகைவனுக்கு நான் பகைவனாகவும் செயல்படுவேன். அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? யாவேயினுடைய சொல்லை நீ கேட்கணும். யாவேயின் சொல்லை கேட்டால் மட்டும் பத்தாது, அதன்படி செயல்படணும். இப்போ இந்த ஆகாசு மன்னன் யாவேயினுடைய சொல்ல கேட்கவும் இல்லை, அவர் சொல்படி செயல்படவும் இல்லை. அவர் சொன்னார். யார் வழியாக சொன்னார்? ஏசையா வழியாக சொன்னார். ஒரு முறை 3 முறை அடையாளங்களை கூட்டிகிட்டு வந்து சொன்னார். 3 முறையும் அவன் செவியும் எடுக்கவில்லை. அதனால் அப்படி இருந்தால், கேட்டிருந்தால் யாவே எப்படி இருந்திருப்பார்? எதிரிக்கு எதிரியாகவும் பகைவனுக்கு பகைவனாகவும் இருந்திருப்பார். திருப்பாடல் 18:6 வாசியுங்கள். என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் நான் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார், அவர் செவிகளுக்கு என் கதறல் எட்டியது. திருப்பாடல் 18:6 அழகாக சொல்லுகிறது. ஒருவன் நெருக்கடி வேளையில் ஆண்டவரை நாடினால் அவர் அவனுடைய மன்றாட்டை கேட்பார். அவனுடைய கடவுளை நோக்கி அவன் கதறினால் அவர் தம் கோவிலிலிருந்து அவர் தன்னுடைய கோவிலிலிருந்து அவன் குரலை கேட்பார். அவர் செவிகளுக்கு அவனுடைய கதறல் எட்டும். அப்படின்னா திருப்பாடல் தெளிவாக சொல்கிறது, கடவுள் தூங்குகிறவர் அல்ல, சும்மா இருக்கிறவர் அல்ல. உண்மையிலேயே அவருடைய அடியார்கள் அவருடைய கதவை தட்டுகின்ற போது அவர் செவிகளையும் திறப்பார், அவருடைய இதயத்தையும் திறப்பார். என்னென்ன மன்றாடுகிறார்களோ அந்த மன்றாட்டுக்கெல்லாம் செவி கொடுப்பார் என்கிற அந்த சிந்தனை. அதே மாதிரி 2 குறிப்பேடு 33ஆம் அதிகாரம் 12-13 மனாசே என்கிற அரசன், மனாசே என்கிறவன் இந்த ஆகாசுடைய பேரன், ஆகாசுக்கு பின்னால் வர்றவன், அதாவது எசேக்கியாவுடைய மகன். அவனைப் போல ஒரு கொடிய மன்னன் அந்த யூதா நாடு பார்த்துருக்காது. ஆகாசுக்கெல்லாம் இவன் பாட்டன், தீமை செய்வதில் ஆகாசுக்கெல்லாம் பாட்டன் இவன். ஆகாசு இவனுக்கு பாட்டனாக இருந்தாலும் இந்த ஆகாசுக்கே பாட்டனாக விளங்கியவன் யார்? இந்த மனாசே. அந்த அளவுக்கு கொடுங்கோலன். ஆனால் அவனே என்ன செய்கிறான்? யாவே இடத்துல மன்றாடுகிறான். 2 குறிப்பேடு 33:12-13 தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது. இந்த மனாசேக்கு பிரச்சனை வந்தபோது அவனை அசிரிய மன்னர்கள் அவனை இழுத்துக்கிட்டு போய் அவனை சிறைப்படுத்திய போது யாவே இடத்திலே கெஞ்சுகிறான், கதறுகிறான், மன்றாடுகிறான் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று. ஒரு கொடுங்கோலன், ஒரு கொடியவனே மன்றாடுகின்ற போது யாருக்கு மன்றாடுகின்ற அந்த மனநிலை இல்லை? ஆகாசுக்கு யாவே இடத்துல மன்றாடக்கூடிய மனநிலை இல்லை. 9ஆம் வசனத்தில் தமஸ்கை கைப்பற்றி அவன் குடிமக்களை கீர் என்னும் நகருக்கு நாடு கடத்தினான், ரட்சீனையும் கொன்றான். இது நடந்தது 732. 732 தமஸ்கு அழிந்தது. சிரியா முழுவதுமாக அசிரியர்களுடைய கைக்கு, அதாவது திக்லத் பிளேஸுடைய கைக்கு போனது. 3ஆம் திக்லத் பிளேஸு கைக்கு போனது. ரேட்சீனை அவன் கொன்றான். எனவே இந்த ஆகாசின் வழியாக தீமையினுடைய அந்த கொடூரம் முதல் எங்கே தாக்கியது? சிரியாவை தாக்கியது. சிரியாவை சுக்குநூறாக சின்ன பின்னப்படுத்தியது. ஒரு பெரும் புயல் போல இந்த 3ஆம் திக்லத் பிளேஸர் வந்தவன் கொடுமையாக சிரியாவை நடத்தினான். அதனால தான் இந்த சிரியா எப்ராயிம் போர், சிரோ எப்ரமைட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது முற்றுகையோடு நின்று போனது.
தங்களுடைய நாடே அழிந்து போகிற சமயத்தில் சிரியர்கள்லாம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. இவர்கள் எல்லாருமே கீருக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். சிரியர்கள், அதாவது அசிரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். எனவே இஸ்ராயேல் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னாலே முதல் பலியாடு யார்? சிரியர்கள். 732 தமஸ்கு நகர் முழுவதுமாக அழிந்தொழிந்தது. மீண்டும் அது கட்டி எழுப்பப்பட்டது. ஆனால் அது பலியானது முதல் பலி தமஸ்கு நகர். 3ஆம் திக்லத் பிளேசர் அதை முழுமையாக அழித்தான். தந்தையை, நாம் இப்பொழுது அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் நுழைந்திருக்கின்ற வேளையிலே அதில் 3 பகுதிகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். முதல் 2 பகுதிகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். 3வது பகுதி என்ன சொல்லுது தந்தையே? 3வது பகுதி எருசலேமில் அந்த ஆலய வழிபாட்டை ஆகாசு பாழ்படுத்துதல். 16ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வசனங்கள் இந்த செய்தியை விளக்கமாகவே நமக்கு சுட்டி காட்டுகின்றன. என்ன நடந்தது, எருசலேம் ஆலயத்தில் என்ன நிகழ்ந்தது, எப்படியெல்லாம் அந்த வழிபாடானது பாழ்படுத்தப்பட்டது, இதற்கெல்லாம் பின்னணி யார் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் இதில் இடம்பெறுகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை 11 வசனங்கள் இந்த பகுதியிலே அடங்கியிருக்கிறது. 3ஆம் பகுதியில் எருசலேம் ஆலய வழிபாட்டை ஆகாசு பாழ்படுத்துதல். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பிரதீப வழிபாட்டில் ஈடுபாட்டோடு இருந்தான் என்பதை இவனை பற்றிய முன்னுரையிலே நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். முழுக்க பாகால் வழிபாட்டை இவன் ஊக்கப்படுத்துகிறவனாக இருந்தான். பாகால் வழிபாடு மட்டுமல்ல, பிரதீப அசரேத்து வழிபாடு, இவற்றையெல்லாம் இந்த நாட்டை அசிரியன் பிடித்து கொள்வானா, நாமளும் இந்த சிரியா மாதிரி அசிரியாவுடைய வாயிலுக்குள்ளே விழுங்கப்படுவோமா என்று பதைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவன் பலிபீடத்தை கட்டுவதில் கண்ணு கருத்துமா இருக்கிறான். அதுவும் யாருடைய பலிபீடம்? அங்கே இந்த அசிரிய மன்னனுக்கு எந்த கடவுள் துணை நின்றாரோ அதான் பொருள். ஒரு மன்னன் வெற்றி கொள்கிறான் என்றால் அந்த வெற்றி கொண்ட மன்னனுக்கு துணை நிற்கிற கடவுள் அவனுடைய கடவுள்.